இது பேர் குறித்து ஆண்டு சொன்னார், மரணத்தினாலே அவன் என்னை மைமைப்படுத்துவான். அப்படியானால் மரணத்திலே மைமைப்படுத்த வேண்டுமானால் குடும்ப வாழ்க்கையில தேவனை மைமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், பிள்ளைகள் தறிக்கட்டு இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை நாளிலே ஒவ்வொன்றாய் உங்களுடன் சொல்ல விரும்புகிறேன். பல குடும்பங்கள் நல்ல ஆவிக்குரிய குடும்பங்கள் தான், ஆனாலும் குடும்பத்துல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், பணம் ஒரு குடும்பத்துக்கு நிம்மதியே தராது. அந்த வார்த்தையை பாருங்கள், கர்த்தர் வீட்டை கட்டாராயில். அப்படியானால் பணத்தால் கட்டப்படாது, அதாவது வசதியால் கட்டப்படாது, உறவுகளால் கட்டப்படாது, கர்த்தரால் மட்டுமே கட்டப்படும். இன்றைய முதல் குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக எப்படி வேண்டுமா வாழ்ந்திருக்கலாம், இஷ்டப்படி வாழ்ந்திருக்கலாம், மனசு மாம்சம் விரும்பின்படி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை அறிந்தீர்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கு மகிமையாக, தேவனுக்கு புகழ்ச்சியாக. அது இல்லை என்றால் குடும்பம் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ அன்பு உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்க கணவன் நேசிக்க முடியாது, உங்கள் மனைவி நேசிக்க முடியாது. நீ சொல்றாங்க, ஐ லவ் தி லார்ட் பட் ஐ டோன்ட் லவ் மை வைஃப், ஐ லவ் தி லார்ட் பட் ஐ டோன்ட் லவ் மை ஹஸ்பண்ட். இன்னைக்கு தேவ அன்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கணவனை நேசிக்காத மனைவி இருக்கிறார்கள். அதே போல மனைவியை நேசிக்காத கணவனும் இருக்கிறார்கள், கீழ்ப்படியாத மனைவிகளும் இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்க வேண்டுமானால் 3 காரியங்கள். அவர் வார்த்தை இருக்க வேண்டும், அவருடைய சித்தம் இருக்க வேண்டும், அவருடைய நோக்கம் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா, அவர் நோக்கம் இருக்கிறதா, அவர் சித்தம் இருக்கிறதா? திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ஆரம்பத்துல சொன்னேன், அதாவது புரிந்து கொள்ளில் இல்லை என்றால் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. முதலாவது கவனமாக அன்பா கேட்கிறேன், புரிந்து கொள்ளுதல். எல்லாவற்றிலேயும், எண்ணங்களில், சிந்தையில், வார்த்தையில், அவருடைய உறவில், தனிப்பட்ட அந்தரங்கத்தில், எவ்ரிதிங் should be a mutual relationship. இதைத்தான் உலகத்திலே சொல்கிறார்கள். உலகத்தில் கூட நான் பேச நினைப்பதெல்லாம். அப்படியானால் அந்த இதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறார், அவர் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப, அதாவது இது ஆங்கில சொல்லப்பட்டிருக்கிறது, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் will lead into spiritual relationship. இதை நீ ஏற்றுக்கொள்ள தெரியல. அதாவது உங்களுடைய உறவுகள் சரியா இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்காது.